வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்கே டாக் இன்ஃபோ. இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. பார்க்கலாம். லேட்டஸ்டாக திரு முதல்வர் விஜய் பதவியேற்றார். மறுநாள் சட்டசபையில் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்றாங்க. இப்போ லேட்டஸ்டாக ஒரு நியூஸ் பார்க்குறேன். இஸ் ஆக்சுவலி ஃப்ளாஷ் நியூஸ். விஜய் முன்னாள் முதல்வர் எம்.கே. ஸ்டாலினை சந்திக்கிறார் 2:30 மணிக்குன்னு சொல்லிட்டு. இந்த சந்திப்பு மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. என்ன திடீர்னு என்ன அது தீய சக்தினாரு? டிஎம்கே ஒரு தீய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தி, டிஎம்கே தீய சக்தின்னு சொல்லிட்டு இதே திடீர்னு ஸ்டாலினை மீட் பண்ண போறாரு. என்ன இது ஒரு பரபரப்பாக மக்களிடையே பார்க்கப்படுகிறது. அதுதான் இப்போ பேசும் இந்த நிகழ்வு தான் ஒரு பேசும் பொருளாக மக்கள் மத்தியில் மாறியுள்ளது. எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது. பார்க்கலாம் 2:30 மணிக்கு அவர் என்ன பேச போறாரு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எம்.கே. விஜய் பதவியேற்ற பிறகு மூத்த தலைவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுகிறார். திராவிட கட்சி தலைவர் கே. வீரமணியை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார். இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய தலைவர்களையும் மீட் பண்ணி ஆசீர்வாதம் ஒரு வாழ்த்துக்கள் பெறுகிறார். இப்போ வைகோவையும் சந்திக்கிறார். அந்த வரிசையில் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்கள் பெற விரும்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது மறைமுக டீலிங் சொல்லிட்டு, அதாவது பேசுற மாதிரி பேசிட்டு நம்ம டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் ஸ்டாலினை சந்தித்து சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு டீலிங் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஒரு கற்பனையான நிகழ்வுகள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சவரை நமக்கு வந்த நியூஸ் என்னன்னா, பதவியேற்ற அதாவது நல்ல ஒரு மனிதன், சிறந்த ஆளுமை கொண்ட ஒரு தலைவன் பதவியேற்ற பிறகு, உயர்ந்த பிறகு, யாரையும் எதிரியாக நினைக்காமல் ஒரு முதிர்ச்சி பெற்ற அனுபவம் பெற்ற ஒரு அரசியல்வாதியை, அந்த ரோல்ல இருந்த முதலமைச்சராக இருந்த ஒரு அரசியல்வாதியை, முதிர்வு பெற்ற ஒரு அரசியல்வாதியை சந்தித்து வாழ்த்து பெறுவது என்பது மனித தன்மை. இதனால தான் விஜய் போயிட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஒரு மனித இயல்பு, மனித தன்மை. அதுதான் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உண்மையும் கூட. அதனால பல பேர் பல விதமான புயல்கள், ஒரு கற்பனையான ஒரு வதந்திகளை பரப்புவது நம்ம மக்கள் மத்தியில இருக்கிறது. சிந்தித்து பார்த்தால் உண்மையா சொல்றேன், நமக்கு வந்த நியூஸ் படிச்ச நியூஸ் என்னன்னா, அரசியல் ரீதியாக அதாவது ஒரு மரியாதை நிமித்தமாக தான் விஜய் எம்.கே. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற செல்கிறார், மீட் பண்றாருன்னு சொல்லிட்டு. இதுதான் உண்மை கூட. ஆனா அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, பதவியேற்ற பிறகு 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தான் வந்திருக்காரு. வாக்குறுதிகளை முழுவதுமாக 100%, அதாவது எந்த ஒரு அரசியல் தலைவரும் முதலமைச்சர் வாக்குறுதிகளை சொல்லிய பிறகு, முதலமைச்சர் ஆன பிறகு எந்த ஒரு அரசியல்வாதியும் முதல்வரும் ஒரு 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றதில்லை. ஒரு 50% நிறைவேற்றுறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் இவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாக்குறுதி நிறைவேற்று, அப்புறம் பேசு அப்படின்றாங்க. வந்த உடனே எப்படி வாக்குறுதி நிறைவேற்ற முடியும்? இப்போதான் வந்திருக்காரு. படிப்படியாக தான் அவர் என்னென்ன சொன்னாரோ அது அனைத்தையும் நிறைவேற்றுவார். 100% வாக்குறுதி நம்முடைய தலைவர் விஜய் நிறைவேற்றுவார். சந்தேகமே இல்லைங்க. அவர் சொல்லியிருக்கார் பாருங்க. என்னன்னா, அதாவது எம்எல்ஏ ஆகிட்டோம், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், அது மாதிரி எண்ணங்கள் இருந்தால் எரேஸ் பண்ணிடுங்க. ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் இடம் இல்லை, மக்களுடைய சேவை தான் நமக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு சேவை பண்ண தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆதலால் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் இப்போதே எரேஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய எம்எல்ஏகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். எந்த தலைவன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது 10 லட்சம் கோடி இருக்கு, அந்த 10 லட்சம் கோடியை சமாளிக்கணும்.
அதே சமயம் நம்முடைய வாக்குறுதிகளை மக்களுக்கு அனைவருக்கும் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கார். நிச்சயமாக நிறைவேற்றுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேங்க்யூ என்னுடைய நண்பர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.